ஹலோ வீவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, அதாவது வால் மவுண்டிங் ஃபேனை வைண்டிங் போயிடுச்சு. வைண்டிங்கை நம்ம திருப்பி கொடுத்துட்டு புது வைண்டிங் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது எப்படி நம்ம மாட்டலாங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக எப்படி மாட்டுறதுங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ வைண்டிங் இதில் இருந்த வைண்டிங் நம்ம கழட்டி எடுத்துகிட்டு வேறு வைண்டிங்கு இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், கனெக்ஷனில் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தயவுசெய்து. பார்த்திங்கன்னா வைண்டிங் இந்த கோர் நம்ம அப்படியே இந்த கோரை இதே மாதிரி இருக்கிற சேம் கோரை கழட்டி கொண்டு போய் கொடுத்தோம்னா இது மாதிரியே புதுசாக வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி புது வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க. சும்மா சொல்கிறேங்க. பொதுவாக இது காமன், இது 2 கெப்பாசிட்டரு, இது 3 ஸ்பீடு. இவ்வளோதாங்க. ஃபேனில் உண்டான கனெக்ஷன் இவ்வளோதான். இது 3 ஸ்பீடுங்க. இது காமனு, இது கெப்பாசிட்டருக்கு போகிற 2. இப்படி இணைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. கனெக்ஷன் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னாலும் இன்னொரு டைம் சொல்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடுங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடு. இது காமன். இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ஒயர், 2 ஒயர் கெப்பாசிட்டர் ஒயர். இவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடு. டேபிள் ஃபேனு, வால் மவுண்டிங் ஃபேனு, பெடஸ்டல் ஃபேனு 3க்குமே பார்த்திங்கன்னா இந்த விதமான கனெக்ஷன் தான் வருங்க. இது கெப்பாசிட்டரு, இந்த 2மே. இது காமன் ஒயரு. இது 3 ஸ்பீடுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனை கழட்டி மாட்டுறதுக்கு முன்னாடி இதை வருங்க, இந்த ஏரியாவில் புஷ் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு ஆயில் நல்லா ஃபுல் பண்ணி விட்ருங்க. சொதம்புற அளவுக்கு ஆயில் வருங்க. இந்த அளவுக்கு ஃபுல் பண்ணிடுங்க. ஏன்னா ஆயில் தான் மெயினுங்க. ஃபேனுக்கு ஆயில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நல்லா பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா உறிஞ்சிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா காயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடி கவரில் போட முடியலையானா கொஞ்சம் இது சிரமமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டைலு இருங்க, இந்த ஸ்டைல் சொல்லி தர்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மேல் பக்கம். இது ஆசிலேஷன் மோட்ரு சிஸ்டம் கொண்டாந்துக்கிறேன், கியர் இல்லாத. நம்ம கனெக்ஷனை பாருங்கள். இந்த பக்கம் மேல் பக்கமும் இப்படி விட்டுட்டு வேறு இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஹோல்ஸ் வர நேரம் கரெக்டாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அப்படியே வச்சு ஆயில் நல்லா சொதம்புற அளவுக்கு போட்டேங்க. நல்லா அப்படி ஷேக் பண்ணி தள்ளினீங்கன்னா உள்ளே போயிடும் கரெக்டாக. நல்லா ஷேக் பண்ணி கரெக்டாக தள்ளிக்குங்க. கோரை நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம டைட் வச்சுக்கலாம். ஸ்க்ரூ போட்டு 4 ஸ்க்ரூ இருக்குங்க. 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஆவரேஜாக கரெக்டாக டைட்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும். 4 பக்கம் டைட்டு நல்லா சரியான டைட் வச்சுக்கோங்க. 2-3 டைமு நல்லா கரெக்டாக டைட் வச்சிங்கன்னா தான் அது செட் ஆகு. நல்லா டைட் வைக்கணுங்க. ஒரு துளி கூட லூஸ் இல்லாத டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்ச பின்னாடி நம்ம இந்த சாஃப்ட்டை நல்லா சுற்றணும்னா இப்படி ஃப்ரீயாக சுற்றணும். தெரியுதுங்களா? சாஃப்ட் எப்பவுமே இந்த மோட்ரு டேபிள் ஃபேன் மோட்ரு இப்படி சாஃப்ட்டை லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றணும். ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெடஸ்டலோடன பின்பகுதி பார்க்குறோம். நம்மளுக்கு மோட்ரு இந்த ஏரியாவில் தான் நம்ம மாட்ட போகிறோம். அது கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஜாக் டைப் தான் கொடுத்துக்கிறாங்க. ஜாக் டைப் கட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷனை கொடுத்துர்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கனெக்ஷனு இங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வர்ற கலர் மேலே அப்படியே வரும். அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள். இதில் வருங்க 3 ஸ்பீடு வருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த காமன் ஒயரு இது எல்லாமே இதில் வருங்க. இதில் பாருங்கள் காமன் ஒயர் பாருங்கள். இதுதான் காமன் ஒயரு. இங்கே மெயின் ஒயர்லேருந்து வர்ற ஒரு நியூட்ரல் ஒயர் தான் நம்மளுக்கு காமன் ஒயர்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா
மஞ்சள் கலரில் வருது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பில் இருக்கிற இந்த மஞ்சள் கலர் ஒயர் காமன் ஒயராக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா வருங்க, ஒரு இந்த கிரே கலருமே ஒரு ப்ளூ கலரும் வருது. இந்த ரெண்டு நம்ம கெப்பாசிட்டராக எடுத்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள், ஸ்பீடு பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது பாருங்கள், ரெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டு, பச்சை. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரே கலரு. இது வந்து ஒயிட் கலரு, கிரே கலர்னு மாற்றி சொல்லிட்டேன். இந்த கெப்பாசிட்டருக்கு போகிறது ப்ளூம் அண்டு ஒயிட்டு. இதே மாதிரி இருக்கிற கனெக்ஷனை நம்ம மேலே கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது. பார்க்கலாம் எப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கை ஒண்டை வெட்டிடலாம். ஏன்னா நீ ஜாக் தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்த ஸ்டைலு வாங்கலை. ஏன்னா 2வது கிடைக்கிற காயில் அந்த மாதிரி கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஒயரை ஃபுல்லாக நம்ம சீவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் எடுத்து நம்ம அதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க, அது டைட் வச்சிட்டிங்கன்னா மோட்டர் வெளியே வராது, காடியில் உட்காந்துரு. அவ்வளோதாங்க, மோட்டர் நீ பார்த்திங்கன்னா வெளியே வராது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காமன் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ காமன் ஒயர் பார்த்திங்கன்னா இது மெயின் ஒயரு, ஃபேஸு, நியூட்ரலு. இந்த நியூட்ரல்லேருந்து நம்மளுக்கு ஒன்று பிரிஞ்சு கொடுத்துக்கிறாங்க பாரு, இது வந்து ஆசிலேஷன் மோட்டருக்கு போகிற காமன். அதனால் பார்த்திங்கன்னா மெயின் காமன்லேருந்து வந்து இதுதான் காமன் மஞ்சள் கலரு. மஞ்சள் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஞ்சள் கலர் மேலே வந்திருக்கு பாருங்கள். இதுவுமே இந்த காமன் பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். அந்த முடிச்சு அவுக்க வேண்டாம், உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா மறந்துடுவீங்க. அதனால் நான் அப்படியே போட்டுவிட்றேன் முடிச்சோடைய பாருங்கள். அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க நல்லா. உங்களுக்கு எப்படி ஜாயிண்ட் பிடிக்குதோ, ரன்னிங் ஜாயிண்ட் பிடிக்குதோ இல்லை இந்த மாதிரி ஜாயிண்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. முடிஞ்சாலும் நல்லா ஜாயிண்ட்டை டைட் அடித்து டேப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு டேப் நல்லா கிளியராக அடிச்சிருங்க. அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க பாருங்க, ஒயிட் டீமு ப்ளூ, அதுதான் நம்மளுக்கு இதில் போகுது, உள்ளே போகுது பாருங்க இந்த லைனில். அங்கே ஒயிட் டீமு ப்ளூவையும் நாம் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒயிட்டு ப்ளூ இந்த 2 எடுத்துட்டோம். அடுத்த 3 வந்து நம்ம ஸ்பீடுக்காக வச்சுருக்கிறோம். பார்த்தலாம் இந்த ஒயிட்டையும் ப்ளூவையும் இந்த பிளாக் கலர் இந்த முடிச்சு போட்டு வச்சுக்கிறவர் இதில் அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாருங்க கெப்பாசிட்டரு லைன் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் 2மே கெப்பாசிட்டர் லைனு, ஃபேன்லேருந்து காயிலேருந்து வர்றது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து பார்த்துங்களா ப்ளூவும் ஒயிட்டுமே, இந்த 2ஐயும் நம்ம ஜாயிண்ட் அடிச்சாச்சு டேப் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கெப்பாசிட்டர் லைனையும் வந்து நம்ம இப்போ டேப் பண்ணிட்டோம். காமன் கெப்பாசிட்டர் 2 கொடுத்தாச்சு. நீ 3 ஸ்பீடு தான் இருக்குது, 3 ஸ்பீடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 3 ஸ்பீடு தான் கொடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடு இருக்குது. ரெட்டு, இது ரெட்டுமே அடுத்த, அதாவது சிகப்பு, பச்சை, கருப்பு 3 இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌன் மாதிரி தெரியுது, அங்கே வெளியே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது. இது வந்து பவுட்ரு கோட்டிங் இருக்கிறதுனால, இந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பிளாக் வந்து ப்ரௌன் மாதிரி தெரிஞ்சுது. நல்லா வருங்க, தொடச்சிட்டு பார்க்கங்காட்டி சுத்தமான பிளாக் ஆகுது. அதனால் இங்கே வர லைனை இப்படியே கொடுத்துக்குங்க. அங்கே வந்து இந்த கலர் கொடுத்துக்குங்க. அப்புறம் ஏதாவது ஓடிச்சுன்னா, அதாவது ஸ்பீடுக்கு ஹெச் கம்மியாக ஓடிச்சுன்னா மாற்றி கொடுத்துக்கலாம். ரெட்டுக்கு ரெட்டு கொடுத்துர்லாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை இருக்குது. பச்சைக்கு நம்ம வந்து எல்லோ கொடுத்துக்கலாம். இல்லை இதெல்லாம் வந்து டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் டேப் அடிச்சுக்கலாம். கரெக்டாக இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லாட்டி மாற்றி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி மாற்றி கொடுத்துக்கலாம், ஒன்றும் இதில் தப்பாகாது. இந்த 3 ஸ்பீடில் வந்து நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் தப்பாகாது. இந்த 3 ஒயர் கரெக்டாக கொடுக்கணும். இந்த டேப் அடிச்சுக்கிற பாரு காமன் ஒயர், கெப்பாசிட்டர் ஒயர் கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஸ்பீடு எப்படி கொடுத்தீங்கனாலும் திருப்பி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ நான் மாற்றி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இந்த 2 இதில் மாற்றி கொடுத்தோம்னா சரியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2க்கு 1 1க்கு 2 மாறி கிடந்தது. அதனால் அந்த 2ஐ மட்டும் மாற்றி கொடுத்துடலாம். 3 கரெக்டாக ஓடுது. அந்த ரெட்டுக்கு ரெட்டு கொடுத்ததுனால அது கரெக்டாக இருக்குது. இது வந்து கலர் வேரியண்ட் அவங்களே மாற்றிக்கிறதுனால நம்மளுக்கு இதில் கரெக்டாக வரல. அதனால் நீங்கள் இப்படி ஈஸியாக மாற்றி கொடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபேன் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா கம்பெனி காயில் காட்டில் 2வது டைம் நம்ம காயில் கட்டுறது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது.
எப்பவுமே 2வது டைம் கட்டும்போது அந்த டேம்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்ட மாட்டாங்க. கம்பி கரெக்டான கேஜ் வராது. அந்த கம்பெனியோட வைண்டிங் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நானே செஞ்சு காட்டுறேன் எப்படிங்கிறது. இதுக்குண்டான வைண்டிங்கை வந்து நாம் பல இரும்பு கடையில் எப்படி பிடிக்கலாம், பிடிச்சி எப்படி கரெக்டாக செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஒரிஜினல் காயிலே கிடைக்கும் நம்மளுக்கு பல இரும்பு கடையில். வேறு சாஃப்ட் புஷ் ப்ராப்ளத்தினால அந்த ஒரிஜினல் காயில் அப்படியே போட்டுருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா நம்ம ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது, நல்லா ஓடுங்க. இன்னும் சீப்பாக இருக்குது ரேட்டு. எல்லாமே பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக கிடச்சிரு. நல்லா இருக்குங்க. ஆனால் பழசுன்னு மனசுக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது ஒரு சிலருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு அது செஞ்சு காட்டுறேன்னு தான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆசிலேஷனுக்கு உண்டான ஒயரு. இது 2 ஒயர் தான் வரும். அது இதில் ஜாயின் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சது. செப்பரேட் ஒயருங்கனால அது உங்களுக்கு சொல்லலை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தல கரெக்டாக ஓடுதான்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பீடுங்க, செகண்டு, தேர்டு. காற்றெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். காற்று வர்ற சவுண்டு சூப்பராக இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது நம்மளுக்கு. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம கொண்டு வர முடியாது. நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மாதிரி ஈஸியான எளிய முறையில் சொல்லி தந்துட்டுருக்கிறேன் ஒவ்வொன்றுமே. இனி வரப்போகிற வீடியோக்களில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா ஒயரிங்கை நம்ம வீட்டுக்கு நாமளே எப்படி ஈஸியாக ஒயரிங் பண்ணலான்னு ஒரு சின்ன செய்முறையில் செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கிறேன். நீ கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலாமா இல்லையாங்கிறத. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.